ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். உங்களை எல்லாரையும் மறுபடியும் இந்த வாரம் இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனில் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தொடர்ந்து இந்த வர்ஷிப்பை பற்றின ஒரு சீரீஸை நம்ம கவனிச்சுட்டு வரோம். நம்மளோட கேபர்லாம் ரொம்ப அழகாக நம்மளுக்கு விவரித்து இந்த வர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதே மாதிரி இதில் என்னென்ன ஆஸ்பெக்ட் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு விளக்கி அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நிறைய பேர் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நிறைய சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கும் அதை கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தொடர்ந்து இந்த வாரத்துக்கான ஒரு செஷனுக்குள்ளேயே நம்ம போயிடலாம். இந்த வாரத்துக்கான லெட்டர் என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக கேட்குறது போல் இந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்ம ஃபஸ்ட்டு கேட்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வர்ஷிப்பில் என்னென்னலாம் ஆண்டவரோட நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் இருக்குது நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் இந்த வாரம் என்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்ல போகிறோம் நம்ம பார்ப்போம். ஆனால் ப்ரைஸ் லார்ட்னா ப்ரைஸ் லார்ட். ஆனால் வர்ஷிப்பை பற்றி நீங்கள் நிறைய சொல்லி கொடுக்குறீங்க, எங்களுக்கு ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா யங் பீப்புளுக்கெல்லாம். ஸோ இந்த வாரம் நீங்கள் முதல்ல எங்கள் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் வேறு என்ன இருக்குது? ஓகே, இன்ஃபேக்ட் நம்ம நிறைய காரியங்கள் கவனித்தோம். வை வர்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் நினைக்கிறேன் அந்த இம்பார்ட்டன்ஸ் கம்ஸ் டு லைட் வென் வி அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட் தட் காட் ஹஸ் சோசன் அஸ் டு வர்ஷிப். அது ஒரு பெரிய காரியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் மனுஷனை உருவாக்கின விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, மனுஷனை தேவ தூதர்களை விட சற்று சிறியவர்களாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா படைச்சிருக்கிறாருன்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த சிறியவர்களாக படைக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்னன்னு கேட்டால், அவருடைய துதியை நாம் சொல்லி வர்ற பாக்கியத்தை கர்த்தர் நம்ம வாயில் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை பாடுறது, கர்த்தருக்கு ஆராதனை மகிமை செலுத்துறது அப்படின்னு யோசிக்கும் போது, எவ்ரிபடி மே நாட் பி வர்தி ஆஃப் அட்ரஸிங் அ கிங், டாக்கிங் டு அ அஃபீஷியல். இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி உயர்ந்த நிலையில் உள்ளவங்களை போய் நெருங்கி போகிறதுக்கான விடுதலையோ பாக்கியமோ அவங்களுக்கு கிடைக்காது. யாருமே நம்ம பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் போய் டைரெக்டாக அட்ரஸ் பண்ண முடியாதுல்ல, அவருடைய பர்சனல் இமெயில் ஐடி நீங்கள் வாங்க முடியாதுல்ல, அவருடைய செரிமனியில் நீங்கள் போய் அவருக்கு நீங்கள் எம்சி பண்ண முடியாதுல்ல. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அவ்வளோ சாதாரண மனுஷனுக்கே அது முடியாத போது தேவன் நம்மளை தெரிந்தெடுத்துருக்கிறாருன்னு நினைக்கும் போது உண்மையாகவே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சில வேளையில் பார்த்தீங்கன்னா நம்மலாம் பாடுற சில பாட்டெல்லாம் பார்த்தா சில பேர் கேட்குறாங்கல்ல, உன்னெல்லாம் யார் பாட விட்டா, உனக்கெல்லாம் யார் பாட சொன்னா உன்னை அப்படின்னு கேட்பாங்கள்ல. அந்த மாதிரி உலக மனிதர்களே நம்மளை டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. நம்முடைய பாடல்களையோ நம்முடைய இல்லிட்ரஸியோ அவங்க நிச்சயமாக டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. ராஜ சமூகத்தில் கவிதை எழுதுறதுக்கு பாடுறதுக்கு அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப ஞானமாக இருக்கிறவங்க, டேலண்டட் பீப்புளை தான் உள்ளே விடுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுப்பை நீங்கள் யோசித்து பாருங்கன்னு சொல்லி பவுல் எழுதும்போது சொல்லுவார், பெரிய வல்லவர்கள் யாரும் இல்லை, ஞானிகள் இல்லை, பெரிய புண்ணியர்கள்லாம் கிடையாது. கர்த்தர் ஒன்றுக்கு உதவாத நம்மளை ஆண்டர் என்ன பண்ணாருன்னா, இந்த உலகத்தில் இழிவானவைகளையும் பைத்தியங்களை ஆண்டர் தெரிந்தெடுத்தாரு அவருடைய நாமத்தை மைமைப்படுத்துறதுக்கு, அவரை சேவிக்கிறதுக்கு. த கைண்ட் ஆஃப் opportunity that God has opened up, the kind of responsibility God has given us. நமக்கு ஆண்டர் கொடுத்த இந்த ப்ரிவிலேஜை நம்ம யோசிக்கும் போதே we'll understand how great an opportunity we have got in our life. So I think இதை நம்ம யோசிக்கும் போதே ஒவ்வொரு முறையும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு வரும்போது we should really feel so thankful and grateful. ஆண்டவரே, இந்த கும்பலில் எங்களையும் சேர்த்துருக்கிறீங்களே, உங்களை ஆராதிக்கிறதுக்கும் உண்மை துதிக்கிறதுக்கு மரணமே இல்லாத அழிவே இல்லாத தூதர்களை நீர் கோடிக்கோணியாக வச்சுருக்கும் போது இந்த மண்ணான எங்களெல்லாம் நீங்கள் உண்மை ஆராதிக்கிறதுக்கு நீங்கள் கொண்டு வந்துருக்கிறீங்களே, அதை நினைக்கும் போதே நம்முடைய உள்ள நன்றியினால் நிரம்பி இதை நம்ம எவ்வளோ முக்கியமாக நம்ம கருதணும் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் நினைக்கிறேன், இந்த ப்ரிவிலேஜை நீங்கள் யோசித்தீங்கனாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வர்ஷிப் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் த லைஃப் ஆஃப் அ பிலீவர். ஒரு பிலீவராக சரி, ஒரு யங் பீப்புளாக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் வர்ஷிப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்து அழகாக சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம இந்த வாரத்தோட செஷனுக்குள்ளே நம்ம போயிடலாம். இது வரைக்கும் 5 லெட்டர்ஸ் அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு. WORSHன்னு 5 சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ 5 என்ன அப்படின்றது, இந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வர்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் லெட்டர் W அப்படின்ற லெட்டருக்கு நான் எடுத்துகிட்ட வேர்டு என்னன்னு சொன்னால் வேர்ட்ஸ். ஸோ வர்ஷிப்பில் வேர்ட்ஸ் ஆர் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இன் வர்ஷிப். ஏன்னா வேர்ட்ஸ் ஆக்சுவலி கிவ் அஸ் எக்ஸ்ப்ரெஷன். நம்ம மனுஷன் தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஏரியாஸ் என்னன்னு கேட்டால் அவனோட வேர்பல் எக்ஸ்ப்ரெஷன். ஏன்னா எந்த மிருகத்துக்கோ எந்த ஒரு லிவிங் பீயிங்க்கோ
இல்லாத ஒரு திறமை வந்து கடவுள் மனுஷனுக்கு தான் கொடுத்தாரு. என்னன்னு சொன்னால் பேச்சு திறமை. நோ creature in this world can ever communicate its ideas using words. They only make noises or sounds. நம்ம மட்டும்தான் இன்டெலிஜென்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரே எக்ஸ்ப்ரெஷன், ஒரே இமோஷனை வந்து பலவிதமான வேர்ட்ஸ் மூலமாக நம்முடைய ஹார்ட்டில் உள்ள தாட்ஸ், இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து இட்ஸ் இன் வேர்ட்ஸ். அது வந்து வர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை? த செகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் வர்ஷிப், ஓ அப்படின்றதுக்கு நான் எடுத்துக்கிட்டது என்னன்னு சொன்னால், த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர்டர் இன் வர்ஷிப். ஓ ஃபார் ஆர்டர். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ரொம்ப அழகாக சொல்லுவார். லெட் எவ்ரி திங் பி டன் இன் டிசிப்ளின் அண்ட் இன் ஆர்டர். எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் நேர்த்தியாக செய்யப்பட கடவுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ வர்ஷிப்பில் வந்து ஆர்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்னா? ஓகே, என்னுடைய லிஸ்ட்டில் வந்து ஆர் அப்படின்ற வார்த்தையை வந்து the word that I've taken is the word reverence. Reverence அப்படின்ற வார்த்தை. ஆனால் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னா? எஸ் அப்படின்ற எழுத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை வந்து சாங்ஸ். வர்ஷிப்பில் வந்து சாங்ஸ் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இடத்த வந்து அது பிடிச்சிருது. ஸோ சாங்ஸ் என்னும் போது that word has a bigger connotation. It should also include the part of music. மியூசிக் அண்ட் சாங், அதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். அதை ஹெச்சில் வந்து வர்ஷிப்பில் இருக்க வேண்டிய முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து என்னன்னு சொன்னால், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆனரிங் காட். ஆண்டவருக்கு நம்ம கனம் கொடுக்கிற ஒரு நேரம் வந்து அவரை கனப்படுத்தி அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம கொடுக்கறது வந்து வர்ஷிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். Worship is not a place where the worshipper is getting honored. ஆராதிக்கிறவங்க வந்து கனம் பெறுற இடம் கிடையாது. அது ஆராதிக்கப்படுகிற தேவனுக்கு நாம் வந்து கனத்தை செலுத்தி அவருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாவப்படுத்தி அவரை நாம் உயர்த்தி நாம் பேசுகிறது தான் ஆராதனை அப்படின்றது. அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் ஜாக்கிரதையாக நம்ம நிச்சயமாக என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். சரிங்கண்ணா, நீங்கள் இப்போ 5 எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, WORSHன்னு. இந்த வாரம் வந்து ஐ. ஸோ ஐக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கண்ணா? ஓகே, ஐ அப்படின்ற எழுத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை வந்து இன்டிமசி. ஓகே, இன்டிமசி இன் வர்ஷிப். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் நான் நினைக்கிறேன். என்னை இன்ஸ்பயர் பண்ண வேத பகுதி வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரிய ஸ்திரீயோடு இயேசு பேசும்போது ஆண்டவர் வந்து ஆராதனை அப்படின்ற சப்ஜெக்டை அந்த சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் கொடுக்குற ரெவலேஷன் நீங்கள் படிக்கும் போது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு ரெவலேஷனை வந்து இயேசு தாமே வந்து நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து வர்ஷிப்பினுடைய பியூட்டி அங்கே காண்பிக்கிறத நம்ம படிக்கலாம். அதில் ஒரு முக்கியமான வார்த்தை ஆண்டவர் அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா, வர்ஷிப் த ஃபாதர். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்படின்ற வார்த்தையை மறுபடி அவர் பயன்படுத்துகிறார். அப்போது அவர் என்ன அங்கே நமக்கு இயேசு நமக்கு சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வர்ஷிப் அப்படின்னும் போது நீங்கள் காட் அப்படின்றது ஏதோ ஒரு டிஸ்டண்ட்டான ஒரு ஃபிகரு, ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபிகர், உங்களுக்கு தெரியாத ஒருத்தர், ஏதோ தூரத்தில் இருக்கிறவர், அந்நியர், இல்லை நெருங்க முடியாதவர் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் யாரை தொழுது கொள்ளும்படி நீங்கள் அழைக்கப்படுறீங்கன்னு சொன்னால், உங்கள் பிதாவை தொழுது கொள்ளும் போது. இப்போ உங்கள் பிதா அப்படின்னா அர்த்தம் என்ன? த இன்டிமசி தட் யூ கேன் ஹாவ் ஆஸ் அ ஃபேமிலி. நீ ஒரு தகப்பன் இடத்துல ஒரு குடும்பமாக சொந்த பிள்ளையாக நீ எப்படி ஒரு தகப்பன்கிட்ட போய் நிற்பியோ அதை போல ஒரு இன்டிமசியை வந்து ஆண்டவர் வர்ஷிப்பில் நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ தட் இஸ் வை ஐ திங்க் வர்ஷிப்பில் வந்து இட் ஷுட் நாட் ஜஸ்ட் பி ஜஸ்ட் அன் ஆக்டிவிட்டி, ஒரு ரெகுலரான ஒரு ஃபீச்சராகவோ இல்லை ஒரு ஈவெண்ட்டாகவோ நம்ம அதை முடிச்சிட்டோம்னு சொன்னால் அதோடைய உண்மையான ரசம், அதோட உண்மையான எசன்ஸ், அதனுடைய பியூட்டி அண்ட் ஸ்வீட்னஸை வந்து நம்ம உண்மையாகவே அதை புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். God doesn't want us to have a worship experience as just another event. It is an intimate moment we can spend time with God and get closer to God in a level like we have experienced never before. அதுதான் நினைக்கிறேன் வர்ஷிப்பில் இந்த ஆஸ்பெக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க வர்ஷிப்பினுடைய உண்மையான பர்பஸை வந்து உண்மையான ப்ளெஷர் அண்ட் பியூட்டியை வந்து அவங்க புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் நான் நினைக்கிறேன்.
சரிங்கண்ணா, இப்போது நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் வந்து ஜீசஸ் நிறைய டீச்சிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அது ப்ரேயர் எப்படி பண்ணணும், ஆஃபரிங் எப்படி கொடுக்கணும், ஃபாஸ்டிங்கு. நீங்கள் பழைய எபிசோட்ல நிறைய சொல்லியிருக்கீங்க ஜீசஸ் இதை டீச் பண்ணியிருக்காரு. அப்படிலாம் நிறைய கேரக்டர்ஸ், மர்சி பற்றி, கிரேஸ் பற்றி இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. பட் வந்து இப்போ நீங்கள் கோட் பண்ண அந்த ஜான் சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதாவது அந்த செமாரிட்டியன் ஸ்திரீ கிட்ட வந்து ஆண்டவர் வந்து எப்படி நம்ம வந்து அந்த ஒரு இன்டிமசி, அந்த வர்ஷிப்பை பற்றி ஒரு விஷயத்தை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதில் நீங்கள் வந்து அந்த இன்டிமசி பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் இன்னும் டீப்பாக என்ன ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா எங்களுக்கு நல்லா கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும்ண்ணா. வண்டர்ஃபுல். ஆக்சுவலாக என்னென்னா அந்த பேசேஜ் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா யூ வில் லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் வர்ஷிப். ஓகே. அதாவது நான் சொன்னது போல் இயேசு வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மனிதர்களாகிய நாம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நம்ம எவ்வளோ நெருங்கி வர முடியும் அப்படின்ற அந்த நெருக்கத்தின் உறவை வந்து ஆராதனையில் நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது ஆண்டவர் விளக்குறதை நம்ம இங்கே படிக்கிறோம். அதனால தான் நான் சொன்னேன், முதலாவது how we address God itself is very important. Addressing God as Father, not as a stranger, not as a distant entity, not as someone who terrifies us. நம்மளை பயமுறுத்துகிறவராக அல்ல, நம்ம தூரமாக நிற்கிறவரா இல்லை, நம்ம நெருங்கி வருகிற சொந்த தகப்பனாக, ஒரு தகப்பனும் மகனுக்கும் இருக்கிற நெருங்கிய உறவை போல தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவு வர முடியும் அப்படின்றத வர்ஷிப் நம்ம காமிக்குதுன்னு சொன்னேன். இதில் சில ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து அந்த இன்டிமசியை பற்றி ஆண்டர் பேசும்போது ஹவு ஆல் அதர் திங்ஸ் டோன்ட் மேட்டர்ன்ற மாதிரி ஆண்டது ரொம்ப எம்பசைஸ் பண்ணுறது நீங்கள் படிக்கலாம். ஓகே. ஆல் அதர் திங்ஸ் டேக் அ செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் வந்து அதில் நான் முக்கியப்படுத்த விரும்புகிற காரியம் வந்து இஃப் யூ ரீட் ஜான் சாப்டர் 4 நீங்கள் வர்ஸ் 21 வாசித்தீங்கன்னா, 21ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, he is actually answering the Samaritan woman's question. அந்த மாதிரி பாதர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், எங்களுடைய பிதாக்கள் வந்து இந்த மலையில், அதாவது சமாரியா மலையில் வந்து அவங்க ஆராதிக்கிறாங்க, ஆனால் யூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எருசலேமில் போய் ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் உள்ள கன்டென்ஷனை பற்றி அவள் பேசுகிறாள். எங்கள் ஆளுங்க ஒரு சொல்கிறாங்க, உங்கள் ஆளுங்க ஒன்று சொல்கிறாங்க. அப்போ உடனே ஆண்டவர் ஆன்சர் பண்ணதுப்பா 21ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஒரு காலம் வருது, அப்போது பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் வந்து இந்த மலையிலையும் சரி எருசலேமில் மலையில் தான் அவங்க ஆராதிக்கணும்னு கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போது அங்கே ஃபர்ஸ்ட் அவர் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருன்னா, see, intimacy with God is not about the location. Okay. Whether it is Samaria, whether it is Jerusalem, it doesn't matter. முக்கியம் என்னன்னு சொன்னால், நீ கர்த்தரை தொழுது கொள்ளணும், நீ பிதாவோடு உள்ள ஒரு அரவணைப்பு, அவரோடு உள்ள ஐக்கியம்தான் முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் த ஃபிசிக்கல் பிளேஸ் ஆர் த லொக்கேஷன் தட் மேட்டர்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா so many times நம்ம இன்னைக்கு we give lot of importance to location. இல்லை, ஆம்பியன்ஸ், the setup, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அப்போது இன்னைக்கு சொல்கிறாங்க you have to create a mood for worship அப்படின்றாங்க. புது புது டேர்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறோம், create a mood for worship அப்படின்னா. ஸோ லைட்ஸை டல் பண்ணணும், பேக்ரவுண்ட்ஸ் மாற்றணும், you need to have some video running. I'm not saying, see, this should not be used or something, பட் ஜனங்க வந்து ஒரு லொக்கேஷனில் தான் நான் வர்ஷிப் பண்ணுவேன், ஒரு பர்டிகுலர் செட்டிங்கில் தான் நான் வர்ஷிப் பண்ணுவேன், எனக்கு அந்த மூட் ஃபார் வர்ஷிப் அப்படின்றது க்ரியேட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் த ரைட் அப்ரோச். இது எப்படி இருக்குன்னா, எங்கள் டேடியை வந்து எனக்கு எப்போ ரொம்ப பிடிக்கும்னா, when he takes me to ஏதாவது ஒரு மாலுக்கு கொண்டு போய் அவர் வந்து கேம் சென்டரில் கொண்டு போனால் தான் எனக்கு அவர் மேலே அன்பு வரும். வீட்டில் வந்து ஒரு டைனிங் ஹாலில் அவரோட உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு அவர் நான் சட்டையை பண்ண மாட்டேன், அவர்கிட்ட பேசவே மாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. பட் ஐ திங்க் ரியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இட் இஸ் பியாண்ட் எவ்ரி செட்டிங். உண்மையான இன்டிமசி அப்படின்றது வந்து இட் டசன்ட் ஜஸ்ட் ஹேப்பன் இன் அ நைஸ் லொக்கேஷன். நல்ல லொக்கேஷன் இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் ஆன உடனே பீப்புள் கோ ஆன் அ ஹனிமூன் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. தே கோ ஆன் அ வெக்கேஷன். அப்போ தே கோ டு சர்டன் நைஸ் ஸ்பாட்ஸ் வேர் இட்ஸ் வெரி செரீன், வேர் தே கேன் பி யூனோ ஃப்ரீ ஃப்ரம் த ஹசில் அண்ட் பசில் அண்ட் ஸ்பெண்ட் டைம், குவாலிட்டி டைம் வித் ஈச் அதர். அதுக்காக அந்த செட்டிங்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. ஆல் ஐம் சேயிங் இஸ், என் மேரேஜ் லைஃபே வந்து வெக்கேஷன் தான். என் ஒய்ஃபையும் என் ஹஸ்பண்டையும் வந்து நான் நேசிக்கணும்னா ஐ ஹேவ் டு கோ டு இட்டலி,
I have to go to Ooty na. See, that's not how life works. Correct. Having a good location is not wrong, but that should not determine your worship. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து வர்ஷிப்னா அவங்களுக்கு சர்ச் தான். ஆமாம். சர்ச் கேம்பஸ் விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா வர்ஷிப் முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு எப்போ திருப்பி வர்ஷிப் வரோன்னா திருப்பி எப்போ அவங்க அந்த லொக்கேஷனுக்கு வர்றாங்களோ இல்லை, அங்கே வந்து சில ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. கரெக்ட். இல்லை, எவ்ரி திங் அவங்களுடைய டேஸ்ட் படி இருக்கணும். ஸோ தே ஆர் மோர் பாதர்ட் அபவுட் த லொக்கேஷன். அப்போ ஆண்டவர் சொன்னா, சி இட்ஸ் நாட் அபவுட் லொக்கேஷன், வெதர் இட் இஸ் சமாரியா ஆர் ஜெருசலம். உலகம் எங்கே இருந்தாலும் சரி, எங்கும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வரும். அந்த இன்டிமசி அப்படின்றது இட் இஸ் ஃபார் பியாண்ட் லொக்கேஷன். ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அதெல்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இந்த லொக்கேஷன் அதெல்லாம் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. அதாவது சின்ன குழந்தைங்களேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த லொக்கேஷன், அதுக்கேற்ற ஒரு ஆம்பியன்ஸு, செட்டப்பு, நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஆனால் பட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த லாக்டவுன் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. லொக்கேஷன் மேட்டரே இல்லை. ஸோ நம்ம வீட்டில் இருந்தாலும் ஆண்டவர் தொழுது கொள்ளணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கும் ஒரு நிர்பந்தத்துக்கும் கொண்டு போயிடுச்சு. ஐ திங்க் இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேஞ்சிங் நோ. லொக்கேஷன் இல்லாமல் ஆண்டவர் தொழுகிறது தான் வந்து முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னு வந்து வருதுன்னு நினைக்கிறேன் இல்லைனா? கண்டிப்பா கண்டிப்பா, அதுல சந்தேகமே இல்லை. ஆமா. ஸோ வேற என்ன ஆஸ்பெக்ட் இருக்குண்ணா இதுல இன்டிமசின்னும் போது? கண்டிப்பா அந்த ஜான் சாப்டர் 4 நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள டெல் பண்ணோம்னா we can learn lot of lessons about intimacy in worship. ஓகே. அதுல வந்து முதலாவது ஒரு சொல்றது வந்து இடம் இல்லை, ஜெருசலேமோ நீங்கள் சமாரியான்னு சண்டை போடாதீங்க, தட் இஸ் நாட், எந்த மவுண்டன்றது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லொக்கேஷனை டிஸ்கார்ட் பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து த ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப்பை வந்து அவர் வந்து அண்டர்மைன் பண்ணுறது நீங்கள் படிக்கலாம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, தோஸ் ஹூ வர்ஷிப் காட் வில் வர்ஷிப் ஹிம் இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ணுவாங்கன்னா தொழுது கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது பேசிக்கலாக என்னன்னு சொன்னால், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றத விட தி ஹார்ட் ஃபெல்ட் ஆக்டிவிட்டி, இன்னொரு சொன்னால் த ஸ்பான்டேனிட்டி ஆஃப் வர்ஷிப். ஓகே. அந்த அன்புன்றது வந்து நம்ம ஒருத்தரை மிரட்டி வாங்குறது இல்லை, அவங்களுடைய இன்டிமசியை வந்து நாம் வந்து பயமுறுத்தி வாங்குறது இல்லை. இட் இஸ் மோர் ஆஃப் அ ஸ்பான்டேனியஸ் திங். கரெக்ட். அது அவங்களுக்குள்ள இந்த எழும்புகிற ஒரு அன்பினுடைய ஒரு வெளிப்படுத்தல், அந்த உறவு வந்து அந்த நெருக்கத்தின் உறவு. இப்போ தான் ஆண்டு அங்கே பேசுகிறார், இட் இஸ் நாட் அபவுட் யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிப்பா, இது வந்து மோர் அபவுட் உன்னுடைய ஆவியும் உன்னுடைய உண்மையும் பொறுத்தது. அப்போது அதில் முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா, அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். அப்போது ஆண்டவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, பொய்யா தொழுது கொள்ளுகிறவர்களும் இருப்பாங்க இல்லை? ஆமாம். பொய்யான அன்பு, மாயான அன்பு, உண்மையான அன்பெல்லாம் பேசுகிறோம்ல, அதே மாதிரி தான் வர்ஷிப்லேயும் வந்து இன்டிமசி இருக்கிற மாதிரி ஒரு ஷோ ஆஃப் பண்ணுற ஒரு காலமும் வரும், இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, இட் வில் பி வெரி மோர் ஆன் வேர்ட்ஸ், ஜஸ்ட் ஜார்கன்ஸ், ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே. அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை எழுப்புறாரு. அவங்க யாருன்னா உண்மையாக கர்த்தரை தொழுது கொள்கிறாங்க. இட் இஸ் ஃபார் பியாண்ட் வாட் வேர்ட்ஸ் கேன் எக்ஸ்பிரஸ், வாட் யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ் கேன் ஷோ ஆஃப். இது எல்லாத்தையும் விட ஆழமான ஒரு அன்பு, ஒரு நெருக்கம், ஒரு உறவு தேவனோடு இருக்கிறது வந்து வெளிப்படும் அப்படின்றது தான் ஆண்டவர் அங்கே சஜஸ்ட் பண்ணுறாரு. அப்போ வர்ஷிப்பில் வந்து இன்டிமசின்னு சொல்லும் போது இட் இஸ் மச் மோர் தேன் வேர்ட்ஸ். ஓகே. சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல, வேர்ட்ஸ் ஃபெயில் டு எக்ஸ்பிரஸ் வாட் ஐ வாண்ட் டு சே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது நான் என்ன சொல்லணுன்றத வார்த்தைகளால் என்னால் வர்ணிக்க முடியலை அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அதான் வர்ஷிப்பிங் காட் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத், மோர் தென் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். இட்ஸ் மோர் ஆஃப் ஸ்பிரிட். ஸ்பிரிட்னு சொல்கிறது நம்முடைய உள்ளான ஆவி, நம்முடைய உள்ள இருக்கிற உண்மை, இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த உண்மையிலிருந்து கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளுகிற ஒரு இன்டிமசி வந்து நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வர்ஷிப்பர்ஸை கர்த்தர் தேடுறாருன்னு சொல்லி the father seeks such kind of worshippers. நீ சொன்னது அந்த ஆண்டவர் சீக் பண்ணுற அந்த ஸ்கேனரில் நம்ம மாட்டோமா? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. உண்மையாக கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவங்க இருக்கிறாங்களா? நாம் உண்மையாய் தொழுது கொள்ளுகிற அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா? அல்லது ஏதோ டைம் பாஸ்க்காக நம்ம இருக்கிறோமா? அதை ஒரு ரிச்சுவலாக மாற்றிட்டோமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு வந்து வர்ஷிப்ன்றது வந்து the first part of any spiritual program. Now somebody will come and lead worship for 10 minutes.
அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாரி டு சே தட் பட் சம்டைம் காலேஜில் வந்து ஐஸ் பிரேக்கர்னு வாங்க தெரியுமா, ஆமாம். அந்த மாதிரி ஒரு டைமாக வந்து வர்ஷிப் இருக்குது. நீங்கள் ஒரு 10 minutes வர்ஷிப் நடத்துங்க, நாங்கள் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறோம். அது நம்ம கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறோம். சில பேரில் ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா வர்ஷிப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா வர்ஷிப் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னே புரியல ஆக்சுவலாக. ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போ நம்ம வந்து இன்டிமசி இன் வர்ஷிப்ன்றதை வந்து ரொம்ப நம்ம இந்த காலங்களில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். வாலிப பிள்ளைங்க வந்து இந்த காலங்களில் வந்து நீங்கள் வீடுகளெல்லாம் தனியாக இருக்கீங்க, யாரும் இல்லை, வேலையும் இல்லை, படிப்பும் இல்லை, எப்போயாவது கொஞ்சம் நேரம் ஏதோ ஆன்லைன் கிளாஸ்ன்னு போடுறாங்க, மீதி நேரம்லாம் சும்மா தான் இருக்கும். எவ்வளோ நேரம் நம்ம அந்த டைம் ஆண்டவரோட இன்டிமேட்டாக இருக்கும். நம்முடைய தனி அறைகளில் வீட்டு அறைகளை பூட்டிட்டு கர்த்தரோடு உறவாடி நானும் அவரும் அப்படின்ற அந்த உறவுக்குள்ளே நாம் உள்ளே போகிறது ரொம்ப முக்கியம். ஒரு பாட்டு எழுத நான் நினைக்கிறேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா. இந்த மாதிரி நிறைய இன்டிமேட்டான பாடல்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. உண்மையாகவே நான் நினைக்கிறேன் சில வேளையில் அந்த தனிமையில் இருக்கும்போது ஆண்டவரோடு அந்த இன்டிமேட்டாக நம்முடைய லாங்குவேஜ், நம்முடைய ஹார்ட் ஃபெல்ட் வர்ஷிப் when nobody is watching us, when nobody even is there to monitor us, அந்த இடங்களில் வந்து நம்ம தேவனோடு நம்ம தனிப்பட்ட விதமாக ஆண்டவர் ஆராதிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப தேவை நினைக்கிறோம். நம்ம ரட்சகராக இயேசுக்கு அது இருந்துச்சு. இரவு முழுவதும் தன்னுடைய பிதாவோட அவர் உறவாடி கொண்டிருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டிமசி இன்னைக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப வேதனை என்னென்னா, கிறிஸ்டியன் லைஃபே வந்து ரொம்ப ஒரு பப்ளிக் ஸ்பெக்டக்கலாக மாறி போயிடுச்சே தவிர இட் இஸ் லூசிங் இட்ஸ் ப்ரைவேட் ஃபர்வர். அந்த எபேஸ் சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுதுல, உன் கிரியைகள், உன் பொறுமை, உன் விசுவாசம், பொல்லாதவர்களை சகித்து கொள்ளாது இருந்தது, எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு குறை தான் இருந்துச்சு, அது என்னன்னா நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு. அப்போ பப்ளிக்காக இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. பட் எங்கே தான் குறை வந்துருச்சுன்னா இருதயத்தில் தான் குறை வந்துருச்சு. அது என்ன பிரச்சனைனா, அந்த சபையாருக்கே தெரில அது அந்த மாதிரி ஒரு குறை இருக்குன்னே தெரியல. அவங்க எல்லாமே வெளியில் சவுண்டும் லைட்ஸும் சைட்ஸும் கரெக்டாக இருக்குன்னு உடனே எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன், ஆக்டிவிட்டி பேஸ்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. பட் ஆண்டர் குறைப்பட்டுட்டதுனா யாரும் பார்க்காத ஏரியாவை அவர் பார்த்தாரு. இருதயத்தில் தான் எனக்கு குறை இருந்துச்சு. அப்போது உண்மையாக சொல்லப்போனால் வர்ஷிப் இஸ் a place of intimacy, growing with God and spending time with God. அந்த ட்ரூ வர்ஷிப் அப்படின்றத ஆண்டர் அங்கே தான் அங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. அட்ரஸிங் ஹிம் as a father, getting rid of the idea that place is the central importance. இடம், லொக்கேஷன் அது இல்லை. மூணாவது வந்து it is not about your activity, it is about your spirit, where your spirit is, where your heart is. உன்னோட இருதயம் எங்கே இருக்குது? ஒரு மனுஷனோட பொக்கிஷம் எங்கே இருக்கும், அங்கே தான் அவன் இருதயம் இருக்கும்ல. அந்த பொக்கிஷமாக தேவனை நம்ம வைத்து இருதயம் முழுவதும் அவர் மேலே பற்றுதலாக இருந்து நம்முடைய கிரியைகளை பார்க்கும் அன்பினால் அவரை நம்ம சேவிக்கிற அந்த இன்டிமசிக்கு நாம் போக வேண்டியது வர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான பகுதியை நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நான் ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த உண்மையை பற்றி எல்லாமே. பட் இந்த உண்மைன்ற வேர்ட் வந்து நிஜமாக ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதை பற்றி இன்னும் ஏதாவது சில விஷயங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? அதான் உண்மைன்றது ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. படிச்சிங்கன்னா ட்ரூ வர்ஷிப்பர் அப்படின்றது நம்மளை ரொம்ப ஒரு நிமிஷம் அப்படி நிற்க வைக்குது, அப்படியே ஒரு நிமிஷம். ஆமாம், ட்ரூ வர்ஷிப்பர் அப்போனா வேற am I a true worshipper? ட்ரூத் அப்படின்னு ஒரு இருக்குன்னு சொன்னால் there's also a possibility of falsehood. நான் எந்த பக்கம் நிற்கிறேன், எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக என் ஹார்ட் இருக்கு. மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ இருதயத்தில் நீர் உண்மையை பார்க்க விரும்புகிறீர். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாக இருக்கும். என்னுடைய வாயில் உள்ள வார்த்தை வந்து என் இருதயத்தோடு ஒத்துருக்கும்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த ஒரு ட்ரூத் நமக்குள்ள இருக்கா? அதாவது இன்டிமசி ஆக்சுவலி பிகின்ஸ் வித் ஃபெய்த்ஃபுல்னஸ்ல.
அந்த கணவனும் மனைவியும் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்காங்க, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க, பாசமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு அடிப்படையே வந்து அந்த உண்மை தானே. எங்கே உண்மை உடஞ்சி போச்சோ அங்கே வந்து அதுக்கப்புறமா எவ்ரி திங் எல்ஸ் இஸ் மீனிங்லெஸ், டசன்ட் மேட்டர் எனிமோர். அவங்க வந்து உலகத்துக்காக ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறாங்களே தவிர தே ஆர் நோ லாங்கர் இன்டிமேட், தே டோன்ட் லவ் ஈச் அதர். அவங்க பேருக்காக, சொசைட்டிக்காக, சில அழுத்தங்களுக்காக வேற வழி இல்லாமல் வந்து சில பேர் சர்வை பண்ணுவாங்க மேரேஜில். வர்ஷிப் அப்படி ஆகிடக்கூடாது. வர்ஷிப் ஷுட் ஆல்வேஸ் பி அ பிளேஸ் வேர் ஃப்ரம் அ ட்ரூ ஹார்ட் ஐ வர்ஷிப் காட். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், அவர் உண்மையில் மாறாதவர். அவரோட உண்மை வந்து தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆனால் அவரை ஆராதிக்கிற நாம் எவ்வளோ உண்மையாக இருக்கோம், எவ்வளோ உண்மையாக இருக்கோம். நம்முடைய உண்மை கேடுகள் ஏதாவது இருக்கா? நம்ம வாயில் ஒன்று சொல்லிட்டு நம்ம இருதயத்தில் வேற ஒரு காரியத்தை வச்சுருக்கிறோமா? நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு வார்த்தை நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து சவுல் ராஜா வந்து ஒரு பெரிய எச்சரிப்பு. ஆண்டவன்ட்ட சொன்னார், இந்த அமலேக்கியரை வந்து முழுசுமா நீ அழிச்சு போட்டுடணும், ஒன்றை கூட நீ விடக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிடணும்னாரு. அவன் என்ன பண்ணான்னா, அவன் வந்து கொஞ்சம் காளைகள் அதில் கொழுமையானவைகளை மாத்திரம் பிரித்து வச்சுட்டான். அப்போ சாம்பியல் கேட்குறான், என்னப்பா அப்படின்னு கேட்டா, எல்லாம் நான் கர்த்தர் சொன்னபடியே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா. அப்படியா? அப்போ எதுக்கு இந்த சத்தம் வருது? இந்த ஆடுகள் காளைகள்லாம் சத்தம் போடுது, என்ன சத்தம்னு கேட்டால், அதெல்லாம் கர்த்தருக்காக தான் நான் எடுத்து வச்சிருக்கேன், அவருக்கு பலி செலுத்த தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆண்டவர் உன்னை கடிந்து கொண்டதை பார்க்கலாம், நீ பலியை தான் நீ ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிற, ஆனால் நான் கீழ்ப்படுதலை வந்து நான் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறேன். அது இன்னொரு விதமாக சொன்னால், நீ வந்து எவ்வளவு காளைகள் நீ சேர்த்துட்ட, நீ ஆடு சேர்த்துட்டேன்னு நீ கணக்கு காட்டிகிட்டு இருக்க, எனக்கு வந்து உன் உண்மை தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் சொன்னது நீ செஞ்சியா? நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறது வந்து அது வந்து ரெண்டகம் பண்ணுறது, அது வந்து பில்லி சூனிய பாவத்தை விட ரொம்ப மோசமானதுன்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் வந்து நம்முடைய உண்மையை தானே ரொம்ப தேடுறாருல. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம், நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்க முன்னாடி நம்ம என்ன பேர் வாங்குகிறோம், எவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்ம பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்றத விட God is looking for true worshippers. அந்த ட்ரூ வர்ஷிப்பர் தான் யாரோட இன்டிமேட்டாக இருக்க முடியும்னா தேவன் அண்டை சேர முடியும். யார் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான், யார் உம்முடைய பிரகாரத்தில் பிரவேசிக்க முடியும்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அவ்வளோ அழகாக இருக்கு. அப்போ கர்த்தரை நம்ம வந்து வர்ஷிப் பண்ணும்போது அந்த உண்மையை நம்ம இழந்துடக்கூடாது. அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே லெட் மை ஹார்ட் பி ட்ரூ, என்னுடைய இருதயம் வந்து உண்மையாக இருக்கட்டும் சுவாமி, அப்போ தான் நான் உங்கள்கிட்ட நெருங்க முடியும். ஏன்னா நான் வந்து மனுஷனை ஏமாற்றிட்டு போயிடலாம், ஏன்னா அவன் முகத்தை தான் பார்த்துட்டு போயிடுறான், நீர் இருதயத்தை பார்க்குறீர். அப்போ உம்மோடு நான் நெருங்கிறதுக்கு என் இருதயத்தில் எந்த ஒரு தடை இருந்தாலும் விலக்கி என்னை உண்மை உள்ளவனாக மாற்றும். அந்த உண்மைக்கேடு எதுவுமே நடக்கக்கூடாது, நான் எதுலையுமே ஃபேக்காக இருக்கக்கூடாது. That worship should be true from my spirit and from my truth. ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு நான் உம்மை தொழுது கொள்ளுகிறவனா என்னை மாற்றும். இடத்தின் அடிப்படையில் இல்லை, கடமைக்காக இல்லை, உம்மை தகப்பனாக நான் பார்த்து உங்கள்கிட்ட வெளிப்படையாக வெளியரங்கமாக இருந்து உண்மை நான் ஆராதிக்கிற ஒரு வெளிப்படையான ஒரு ஆராதனை எனக்கு தாங்கன்னு நம்ம கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அப்போ நம்முடைய worship becomes much more meaningful and real in the sense of the word. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். நான் ஆக்சுவலாக ஒரு வர்ஷிப்னும் போது அந்த இன்டிமேசின் போது உண்மை ரொம்ப அவசியம் அப்படின்றத ரொம்ப அழகாக நீங்கள் விளக்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம்னா. உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த சீரீஸை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கோட ப்ரீவியஸ் சீரீஸும் நம்மளுக்கு வந்து நிறைய இதில் இருக்குது. நம்ம ஏசிஐ யூடியூப் சேனலில் போனீங்கன்னா நம்ம இந்த யூத் ஃபெலோஷிப்பில் வந்து இந்த வர்ஷிப் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும், டாபிக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இருக்கா ஃபார்வர்ட் பண்ணாலும் நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறோம். ஸோ நாங்கள் மறுபடியும் இதோட கண்டினியூவேஷனை நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு சந்திக்கிறோம். Until it is we signing off from this session. Thank you and praise the Lord. Praise the Lord.